ஆகிய சிவபெருமான் ஆமையா அதளி மூட்டுக்குள் தன்னோடு வந்த தேவாதி தேவுக்கள் எல்லாம் ஆமையா சிவரளி வனமாகவே முளைக்க செய்து சரி ஆண்டவன் தன்னுடைய ஐம்புலங்களை இதழாக்கி ஆமா நம்மளை நம்பி வந்திருக்கிறார்களே அடியார்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சரி சிவரளி வனமாக முளைக்க செய்து ஆமா ஆண்டவன் தன்னுடைய ஐம்புலங்களை இதழாக்கி செவ்வதளி புஷ்பத்துக்குள் சிவலிங்கமாகவே போய் மறைந்திருக்க பகவான் இல்லாத கைலாசங்க எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி ஐயா? பொட்டிருந்தும் பூவிருந்தும் புன்னகை இல்லையே, ஆமா பூட்டி வச்ச கோட்டையில என் மன்னவர் இல்லை என்று பகவான் இல்லா கைலாசம் பாலடைஞ்சிருக்கு. ஈசன் இல்லாத கைலாயம் இருள்மயமா இருக்கிறது, கடவுள் இல்லாத கைலாயம் கலையிழந்திருக்கிறது. அதனால என் சத்தியான பார்வதா தேவி ஆண்டவன் பகவானை தேடி இப்படி தேடி பார்க்கிறாள் தெரியுமா? பாரவெள்ளி கையிலை எல்லாம் பகவானை தேடிப்பா, பகவானை காணாமல் பதறுகிற பார்வதியா பச்சை மாலின் தங்கை அந்த பகவானுட மனவே, பச்சை மாலின் தங்கை பகவானுட மனவே, பச்சை மாலு தங்க பகவானுட மனவே. ஏக வெள்ளி கையில எல்லாம் ஈஸ்வரனை காணாமல் எங்கூரிட பார்வதியா எம்பெருமான் தங்க ஈசனுட மனவே, எம்பெருமான் தங்க ஈசனுட மனவே. ஆதிவெள்ளி கையில எல்லாம் ஆண்டவனை காணாமல் அலறுகிற பார்வதியா அச்சுதன ரங்கை கரணாருட மனவே, அச்சுதன ரங்கை கரணாருட மனவே, அச்சுதன ரங்கை அருளாருட மனவே. ஆதிசக்தி பார்வதியா முத்து போல கண்ணீரை முகங்களெல்லாம் ஜோரவே, பவளம் போல கண்ணீர் பக்கமெல்லாம் ஜோரவே, ஆறாக கண்ணீர் ஆறாக பக்கமெல்லாம் ஜோரவே. பார்வதியால் அழுத கண்ணீர் பார்க்கடலே பொங்குதையோ, ஆதிசக்தி அழுத அலைகடலே பொங்குதையோ, அண்ணா அண்ணா கோபாலா ஹரிராமா வாருமன் பார்வதியா அழைக்குஞ்ச பச்சை மாலை கேட்கலை மமதியா அழைக்குஞ்ச கோபாலனே கேட்கலையோ, கண்ணந்தங்க அழைக்குஞ்ச தங்கை நானும் அழைக்குஞ்ச தாமோதரா கேட்கலையே. தாமோதரா கேட்கலையோ, அண்ணா அண்ணா கோபாலா ஒன்னா நானும் பிறக்கலையோ, முருகனத்தில் அருந்தலையா நானும் பிறக்கலையோ, நானும் பிறக்கலையோ, கூட்டுப்பாலு உண்ணலையோ, நானும் பிறக்கலையோ, கூட்டுப்பாலு உண்ணலையோ.
அழைத்து புலம்ப ஆமா பார்க்கடல் பொச்சமாலை பொங்குகிறது. சரி பார்க்கடல் பொங்கி பச்சமாலை எழுப்புகிறது. அலைகடல் பொங்கி ஆமா அச்சுதனை எழுப்புகிறது. சரி அப்பந்தான் பார்த்தார் எம் பெருமாள் மாயவர். ஆமா ஆஹா ஆஹா பார்க்கடல் பொங்குமையானா ஆமா பார்வதி நம்மளை அழைத்திருப்பா. நம்ம தங்கை அழைக்கிறா. அலைகடல் பொங்குமையானா ஆமா நம்ம பார்வதி அருமை தங்கை நம்மளை அழைத்திருப்பா. அழைத்திருக்கா. உடம்பு ஏன் அழைத்தாலோ எதற்கு அழைத்தாலோ தெரியவில்லை. இல்லையே இப்பவே போக வேண்டும் என்று எம் பெருமாள் மாயவர் அங்க எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி வருகிறார்? பச்சை காலே கருடன் ஏறி கருடன் ஏறி அது பச்சை மாலும் பயனோ பயனோ கருடன் ஏறி பச்சை காலே கருடன் ஏறி அந்த பச்சை மாலும் வாரவோ ஆதி வெள்ளி கையிலே அம்மை சத்தி பார்வதி கவந்த குந்தல் முடியாமல் கவந்தரலை நிமிரா நீட்டினகால் மடக்காமல் நம்மளன் தங்கே இருக்காளே ஐயா நிம்மலன் தங்க ஆதிபராசக்தி அம்மை உமையவள் ஆண்டவன் பகவானை காணும் என்று அழுது புலம்பி அண்ணனை அழைத்தார். ஆமா அண்ணனாகிய கோபால கண்ணன் சரி பச்சைக்கால் கருடநேரி பார கைலாசம் வந்து பார்க்கிற போது ஆமா சத்தியினுடைய நிலைமை பார்க்க சரி அவந்த கூந்தல் முடியவில்லை, கவந்ததலை நிமிரவில்லை, ஈட்டிய கால் வடக்கவில்லை, கண்ணீரும் கவலையுமா கண்ணன் தங்கை கைலாசத்துல இருக்கிற போது ஆமா இருந்தாலும் எம் பெருமாளுக்கு சரி ஒரு சின்ன சந்தையை எதற்காக அழைத்தாள், என்ன எதுக்காக அழைத்தாள் என்று அரியணன் தெரிய வேணும் என்று அவள் இடத்துல எப்படி கேட்கிறார் தெரியுமா? எப்படி ஐயா? ஆண்டவன் பகவான் அரக்கனுக்கு வரம் கொடுத்தது தெரியும், வரம் கொடுத்தோ அதலைக்குள்ளே ஒளிந்திருப்பதும் தெரியும், சரி தெரிந்தும் தெரியாதது போல் என விதமாக கேட்கின்றாரானா எப்படி ஐயா? ஆண்டி எங்க போனாரம்மா, ஆண்டி எங்க போனாரம்மா, அண்ணங்கிட்ட சொல்லிடமா 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 அண்ணங்கிட்ட சொல்லிடமா 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 போனாரம்மா போனாரம்மா சொல்லிடமா சொல்லிடமோ பண்டாரை எங்கே போனார் பார்வதிய சொல்லிடம்மா, பரதேசிய சொல்லிடம்மா, தாடி எங்க போனார் எங்க போனா எங்க போனா எங்க போனா எங்க போனா, இனி கோமதிய சொல்லிடம்மா சொல்லிடமா சொல்லிடமா கோமதிய சொல்லிடம்மா சொல்லிடமா சொல்லிடமா கூத்தாடி எங்க போனா எங்க போனா எங்க போனா கோமதியே சொல்லிடமா சொல்லிடமோ யாரு சொல்லிடமா சொல்லிடமோ அண்ணா அண்ணா கோபாலா ஆண்டி என்ன தெரிந்திருந்தோ அருமை தங்கை என்ன கொடுக்கலாமா, பண்டாரன்னு தெரிந்திருந்தோ பார்வதிய கொடுக்கலாம்,
இருந்திருந்தோ இந்த கோமதிய கொடுக்கலாம் இந்த கோமதிய அண்ணா அண்ணா கோபா கல்லானாலும் கணவர் தான் உள்ளானாலும் பூமாந்தான் என்னையும் கொடுத்து விட்டு எளப்பமாக பேசலாம் அக்கினிய வளர்த்திட அதுல என்ன எரித்திட நான் எறிந்த சாம்பலை நீ வாழும் சமுத்திரத்தில் அதுல கொண்டு கரைத்திடன்னா என்பதன சொன்னவோ பார்த்தாரே எம்பெரும் மனமதில நினைப்பாரா ஆஹா நம் தங்கையோட துயரம் தீர்க்க வல்லவா நாம வந்தோம் நாமளே நம்ம தங்கைய பேசினா நம்ம தங்கை யார்கிட்ட போய் முறையிடுவா என்றோ அச்சுதன் தான் கோபால பார்வதியாள் இடமதியில பார்வதியாள் பச்சை மாலோ யாது ஜெய பச்சை அம்மா பார்வதி அஞ்சாத மலையாத கவலைப்படாதம்மா அதாவது சரி அத்தான் எங்க போனாலும் எங்க இருந்தாலும் அவன் அத்தா எங்க போனாலும் எங்க இருந்தாலும் எண்ணி 8 நாளைக்குள்ள அழைத்து வருகிறேன் ஆமா அதான் சொல்லுவாங்க என்னய்யா மாடு காணாம போனா செடி எல்லாம் கண்ணுன்னு சொல்லுவாங்க ஆமா மாடு காணாம போனவனுக்கு இந்த செடியில நின்றாதா நம்ம மாடு சரி அங்க நின்றாதா இங்க நின்றாதான்னு தேடுவாங்க ஆமா, ஆடு தப்புனா கொலையெல்லாம் கண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல ஆடு தப்புனா கொலையெல்லாம் கண்ணா ஆமா ஆடு தப்புனா கொலையெல்லாம் கண்ணு ஆமா மாடு தப்புனா வேலையெல்லாம் கண்ணும்பாங்க கண்ணும்பாங்க ஆகையினால ஆமா ஐயா அது போல அத்தான் எங்க போனாரோ என்ன ஆனாரோ தெரியவில்லை ஆமா ஐயா அத்தானை பார்க்க வேண்டுமையானா ஐயா இந்த அத்தா அருமை அண்ணன் சரி நான் ஒரு அவதாரம் எடுக்கணும் ஆமா அன்னைக்கே என்ன சொல்றாங்க மலை ஏறி போனாலும் மத்தியன துணை வேணும்னு சொல்றாங்க ஆமா மத்தியன ஆறுவீதியை கை பிடிச்சு கொடுத்தாலும் அந்த அண்ணனுக்கு தான் ரத்தம் துடிக்கும் கண்டிப்பா யாருக்கு துடிக்கும் உடம்பெறவனுக்கு தான் துடிக்கும் பிறப்புக்கு தான் துடிக்கும் உனக்கு ரத்தம் துடிக்கா பக்கம் துடிக்கா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பெரியவங்க கண்ணுல குத்துனா கரிக்குமா புருவத்துல குத்துனா கரிக்குமா ஐயா ஆமா கண்ணுல குத்துனா தான் கண்ணுல போய் திரைய போட முடியும் ஆமா புருவத்துல குத்துனா கரிக்காது இதுல புருவத்துல குத்துனா திரை போட வேண்டாம் கண்ணுல குத்திட்டோம்னா திரை போடணும் வேற என்ன பச்சை திரைய போடணுமோ அரவிந்தல போய் ஆகையினால ஆமா பார்த்தார் எம்பெருமாள் மாயவர் ஆமா அத்தான் பகவானை பார்க்கணுமானா நான் ஒரு அவதாரம் எடுக்கணும் சரி அதே நேரத்துல ஆமா நீயும் ஒரு அவதாரம் எடுக்கணும் சரி நான் கருவூரமாம்பட்டணத்தில் கம்சன் தங்கை தேவகி திருவயத்தில் ஆமா ஐயா 8வது குழந்தையாக நான் பிறக்கும் போது ஆமா அதே நேரத்துல ஆயர்பாடி பட்டணத்துல சரி நாட்டாமையின் அந்த கோனுக்கும் கோனுக்கும் அவருடைய மனைவி யசோதைக்கு மகளானி பிறக்கணும் ஆமா யசோதைக்கு மகளாக பிறக்கும் போது வசுதேவராலை மாற்றப்பட்டு சரி ஆயர்வாடிலே சென்று ஆமையா லீலைகளை முடித்து ஆடு மாடு மேய்த்து அத்தான் பகவானை அழைத்து வருகிறேன் என்று ஆதி பராசக்திக்கு ஆண்டவன் அச்சுதன் வாக்குரைக்க ஆமா ஆட்டும் என்று சம்மதித்து அண்ணனும் தங்கையுமாக ஆமையா எங்கே வந்து அவதாரம் செய்கிறார் தெரியுமா எங்கயா வருகிறார் கருவூரும் மாம்பட்டணத்தில் பட்டணத்தில் கருவூரும் மாம்பட்டணத்தில் பட்டணத்தில் கம்சனங்கை தேவகியார் தேவகியாள் திருவயர் 8வது குழந்தையாக 8வது குழந்தையாக எம்பெருமான் பிறக்க போறா
போறா அந்த நல்ல நேரத்தில் ஆயர்வாடி பட்டண நாட்டாமை நந்த கோணம் அவர் மனைவி யசோதைக்கு சத்தியான பார்வதி அங்க பிள்ளையாக பிறக்க போறா தேவகியாள் ஒரு மாதோ யசோதையாள் ஒரு மாதோ தேவகியாள் 3 மாதோ யசோதையும் 3 மாதோ தேவகியாள் 10 மாதோ தேவகியாள் 10 மாதோ அங்க யசோதையும் 10 மாதோ யசோதையும் இந்த விதமாகவே கரூருமாம்பட்டணத்துல கம்சராஜன் தங்கை ஆமா தேவகி திருவையட்டுல கம்சனுக்கு சரி கரூருமாம்பட்டணத்துல ஆமா கம்சராஜன் தங்கை 2 பேரு சரி மூத்தவள் பூதகி இளையவள் தேவகி மூத்தவா பூதேவி இளையா தேவகி ஆமா எவா அழகா இருக்கா பூதகின்னா ஆ, பூத உடல் கொண்டவள் ஓ, அப்படி கரும்பாறை உடலழகி யானத்தந்தம் பல்லழகி சரி கரும்பாறை உடல் 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 யான தந்தம் பல்லு பல்லு ஆமா யாமனா இவர் ரொம்ப இத்து போய் இருக்கவல்ல ஆ, ஆகையினால அப்பேற்பட்ட அவைய பூதகி கப்பேற்பட்ட ஒரு ராட்சதை சுருவம் கொண்டவள் சரி தேவகியால் அழக போல தேசத்துல யாருமே கிடையாது கிடையவே கிடையாது அப்போதான் பார்த்தார் கரூருமாம்பட்டணத்துல சரி கம்சராஜன் மூத்தவள் இருந்தானா இளையவளை யாரும் பெண் கேட்டு வரமாட்டாங்கள் என்று ஆமா மூத்தவளை ஆ, ஊருக்கு மேற்க கடந்தவனை கானகத்துல அனுப்பி கல்லறை கட்டினா சரி தேவகிக்கு ஆமா 4 தேசத்திலையும் பெண் பார்த்தா 4 தேசத்திலையும் மாப்பிள்ளை தேடி போனா ஒரு இடத்துலயும் மாப்பிள்ளை கிடைக்கல கிடைக்கல அப்பேடியா இருக்கும் போது ஆமா சோதிடர் வரவழைத்து சரி 999 சோதிடர்களும் ஆமா ஒரு போல சொன்னாங்க சரி கம்சன் தங்கக்கு தேவைக்கு பிள்ளை இல்லைன்னு உள்ள இல்ல அந்த கல்யாணம் முடியாதுன்னு கல்யாணம் முடியாது ஆகையினால ஆமா சுப்புக்குட்டி வேதியர் சொன்ன வாக்கு பலிச்சது சரி 7 குழந்தைகளையும் ஆமா அப்படி சுப்புக்குட்டி வாதியர் சொன்னதுனால சரி ஐயா சூரசைன பட்டணத்துல சூரமகாராஜன் சூரவல்லிக்கும் ஒரே மகன் சரி வசுதேவனாக பிறந்து ஆமா பிறந்த 10 நாளையிலேயே அம்மாளை இறந்தா சரி 5 வயதுல அப்பாவை பறிக்க கொடுத்தார் சரி பக்கத்து விட்டு பாட்டி எடுத்து வளர்த்தா ஆமா ஆப்பக்கடை பாட்டி ஆலமரத்து கிளியும் கொண்டுட்டாரு ஆமா ஆமா ஆம்பளை பிள்ளை ஆடு மேய்ச்சா ஆடு மாடு மேய்ச்சாது ஆ, பிழைச்சுக்கிடுவான் வச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி வளர்த்தா 10 வயதுல பாட்டி இறந்து போனா ஆமா ஐயா இனி நாமளே இருக்க கூடாது என்று கடலிலே போய் மாள போனா ஆமா கடல்ல போய் மாள போகும்போது சரி கடல் ராஜாவும் கடல் ராணியும் ஆமா ஏன்டா மாள போற என்ன வாழ போற எங்களுக்கு உன் தாய் மாமா மகா உனக்காக காத்திருக்கான் சரி அப்படின்னு சொல்லி 21 வயதிலே சூறாவளி காற்றாக சுழட்டி கொண்டு வந்து ஆமா ஐயா கமிச்சம் கோட்டையில விட்டு தேவகிக்கும் ஆமா வசுதேவருக்கும் சரி சோதிடர் வாக்குப்படி திருமணம் முடித்தது பொருத்தம் தலைமையில நடந்தது சரி அப்படி கல்யாணம் நடந்து வருகிற போது ஆமா ஒரே பூ ஒரே பிஞ்சு ஒரே காய் ஒரே கனி ஒரே பூவு ஒரே பிஞ்சி ஒரே காய் ஒரே கனி அதான் 12 வருஷத்துக்கு ஒரு முறை பழுக்கக்கூடிய பசியா பழம் ஆமா அந்த பழத்துக்காக துர்வாச முனிவர் தவம் இருந்து ஆமா அவர் ஆத்துல ஜலமாடி நீராடி வருவதற்கு முன்னால கணவனும் மனைவியுமாக சரி மாப்பிளையும் பொண்ணும் பட்ன பிரவேசம் சுத்தி வரும்போது அண்ணா எனக்கு பசிக்குதுன்னு சொல்ல ஆமா கம்சராசன் வில்ல எடுத்தான் பழத்தை கொய்து தங்கையிடம் கொடுத்தான் ஆமா ஐயா 8 துண்டா நறுக்கி கொடுத்து ஒரு துண்டு அவ வாயில அருந்தல சரி துர்வாசக முனிவர் வந்து பழத்தை பார்க்காரு பழத்தை காணும் தாங்கலையே அடே கம்சராஜா 12 வருஷமா காவல் காத்திருந்து நேத்து வந்தவன் இன்னைக்கு என் பிள்ளை பழத்தை நீ கொண்டு போய் உன் மனைவி தங்கைக்கு 8 துண்டா நறுக்கி கொடுத்ததுனால உன் தங்கையோட திருவயத்துல 8வது குழந்தை திட்டமோடு பிறக்கும் குடி சுத்தி பிறக்கும் உன் கோத்திரத்தை அழிக்கும் மாலை சுத்தி பிறக்கும் மாமன் அழிக்கும்னு சொன்ன வாக்குனால ஆமா பார்த்தான் கம்சராஜ ஆமா
ஆமையா அப்பேற்பட்ட குழந்தை நமக்கு பிறக்க வேண்டாம், அப்பேற்பட்ட தங்கைய தேவையில்லைன்னு உறவாள தூக்கதான். சரி பார்த்தார் சுப்புக்குட்டி வேதியர். ஆமையா மன்னா என்ன மணக்கோலம் கண்ட இடத்துல பெணக்கோலம் காங்கின கூடாது, காங்க கூடாது. உங்க தங்கையும் பாருங்க மாப்பிளையும் பாருங்க அப்படின்னு சொல்லி பிரித்து வைத்தார். பிரித்து வைத்ததுல மணவடச்சூழு போல சரி காற்றெடுத்து தாளை பூத்தது போல ஆமா அடுக்கடுக்காக வசுதேவர் பார்வை பெற்று ஒரு கல்லறைக்கு சரி 3/4 நாளைக்கு கல்லறை திறந்து வந்ததுனால பிறக்கும் பிள்ளையெல்லாம் 7 பிள்ளைகளையும் தலவாச படிக்கல் அடிச்சு கொண்டான். கையால கல் அடிச்சு கொண்டான். தலவாச படிக்கல் அடிச்சு கொண்டான் கம்சராஜன். சரி இந்த கருமமானது வைகுண்டத்துக்கு தெரிந்தது. ஆமா அதனாலதான் எம்பெருமாள் நான் கருவூர்வம் பட்டணத்துல பிறக்க போறேன் பார்வதி, சரி அதனால நான் அங்க பிறக்கும் போது நீங்க வந்து பிறக்கணும்னு சொன்னார். ஆமா அப்படியாக ஆமையா இருவேர்களும் அவதாரம் செய்து செய்து தேவையாழ்த்து 10 மாதம் அங்க ஆயர்வாடி பட்டணத்தில் எசதையும் 10 மாதம் ஆமையா ஐயா இடுப்பறிந்து குறுக்கறிந்து குறுக்கறிந்து அடிபிடியா வயர் வலித்து குறுக்கறிந்து அந்த தேவகியால் திருவயத்தில் எம்பெருமாள் தான் பிறந்தார். யசோதையாள் திருவயத்தில் ஆதிசக்தி தான் அங்கு எங்குமாக அண்ணன் தங்கையுமாக அவதாரம் செய்த போது சரி தேவகிக்கும் அசோதைக்கும் மயக்கம் தெளியும் முன்னால வசுதேவர் கல்லறை திறக்கப்பட்டு தேவகிக்கு பிறந்த ஆண் குழந்தையை எடுத்து பிறப்பங்குடையில வைத்து யமுனையாற்றங்கரை வழியாக கரை புரண்டு வெள்ளம் வருகிறது. ஏன் அந்த கரை புரண்டு வெள்ளம் வருகிறதுன்னு சொன்னா கங்காதேவி நம்ம மனிதருடைய பாவங்கள் பூரா அவள் சுமந்து கொண்டிருக்கிறார். திருமாலே அவதாரம் செய்திருக்கிறார். அவருடைய திருப்பாதம் பட்டா நம்ம பாவம் விலகும் என்பதாக சொல்லி கரை புரண்டு வெள்ளம் கழுத்தளவு வெள்ள வரும்போது எம்பெருமாள் நாராயணனுடைய திருப்பாதமானது கங்கையிலே கால் அலையடித்து படுகிறது. 5 தலை சர்ப்பம் அடமலைக்கு காவலாக கொடையாக பிடித்து வரும்போது அப்பதான் கங்காதேவி சொல்லுகிறார், என்னுடைய பாவம் விலகுவதற்காகத்தான் நான் கரை புரண்டு வந்தேன். அதனால இனி நான் மின்வெற்றி பின்பெறுகிறேன் என்று சொல்லி வசுதேவருக்கு இடம் கொடுக்க ஆயர்வாடிலே கொண்டு என் பெருமாளை போட்டுவிட்டு அங்கே பிறந்த பிள்ளைய தேவகிக்கு பக்கத்திலே போட்டுவிட்டு உடனே பார்த்தார். கல்லறை திறந்த 3/4 அளவு தாய் கிழவி ஓடோடி வந்தா இந்த குழந்தையை எடுத்து கொண்டு வந்து எப்பா ஏ கம்சராஜா உன் தங்கைக்கு 8வது பெண் குழந்தை தாண்டா பிறந்திருக்கு. அப்பந்தான் சொல்ல நினைத்தாம் கம்சராஜன், பெண் குழந்தையா இருந்தாலும் பின்னாலே நமக்கு இடைஞ்சல் உண்டு அப்படி என்று சொல்லி ஆகாயத்திலே விட்டு வரவாளை ஏந்தினா. அப்பதான் பார்த்தா என்ன ஆதி பராசக்தி கன்னி பகவதியாகவே மாறி, அடே கம்சராஜா என்னைய கொல்ல ஒன்னாலையும் முடியாது, உன் பாட்டனாலையும் முடியாது. உன்னைய கொல்வதற்காகவே எங்க அண்ணன் அவதாரம் செய்து ஆயர்வாடியில வளர்ந்து கொண்டிருக்கிறான்டா. ஐயா மாலை சுத்தி பிறந்திருக்கா ஏ மாமந்தலைய அறுப்பதற்கு ஏ கொடி சுத்தி பிறந்திருக்கா ஐயா பிறந்திருக்கா சென்ற போது பார்த்துட்டானே
கம்சராஜன் குழந்தையத்தான் கொல்ல வேண்டும் கொல்ல வேண்டும் இது பூதகிய அழைப்பானா குழந்தையத்தான் கொல்ல வேண்டும் பூதகிய அழைப்பானா அருமை தங்கை பூதகியே ஆயர்வாடி பட்டணத்தில் யசோதையால் திருமகன்தான் பெருமாள் நாராயண கண்ணனையும் வத முடித்தா அரசிலையும் பாதிதார கம்சராஜன் சொன்னவோ யாது செய்தாள் பூதகியா கம்சராஜன் சொல்லுகிறான் அம்மா ஏ பூதகி ஆயர்வாடி பட்டணத்திலே வளர்ந்து வருகிற கிருஷ்ணனை கொன்று விட்டு வந்தன்னா ஆமா நான் அரசுல பாதி உனக்கு தாரேன் பாதி உனக்கு தருகிறேன் அரசுல பாதி தருகிறேன் என்று சொல்லவும் அப்பதான் பார்த்தா ஆஹா இவன் நம்மளுக்கு தரப்போறதும் கிடையாது இருந்தாலும் கூட பிறந்த பிறப்பு இல்லையா பிறப்பு அவனுக்காக நம்ம உதவி பண்ணணும் ஆனா நாம மாழ்வது நிச்சயம்தான் மாண்டாலும் கிருஷ்ண பரமாத்மா கையால மாண்டமனாலும் நமக்கு ஒரு மோட்சம் உண்டு ஆகையினால பார்த்தாரு என் பூதகியானவா இப்படி போனமையானா யசோதை பிள்ளைய தரமாட்டா அதனால நாமல் ஒரு 16 வயது பருவமங்கை போல் சொருவத்தை கொண்டு ஒரு பாலகனை பெற்றெடுத்து பறிக்க கொடுத்தது போல ஒரு மார்பிலே நஞ்சு பாலும் ஒரு மார்பிலே நல்ல பாலம் வலது கொங்கையில் நஞ்சு பாலம் இடது கொங்கையிலே நல்ல பாலம் அடைத்துக் கொண்டு தலையிலே முக்காடை போட்டு அந்த ஆயர்வாடி பட்டணத்தில் யசோதையால் அரண்மனையில வந்து வாச தெளிப்பதற்கு யசோதையா வரும்போது இவன் முணங்கிக்கிட்டு இருக்கா தலையில முக்காடை போட்டு அம்மா முணங்கிக்கிட்டு இருக்கிய நீ யாரு எவரு எந்த ஊரு அம்மா எனக்கு ஊரு கரூரமாம் பட்டணம் நான் கம்சராஜன் தங்கை என் பேரு காமவல்லின்னா காமவல்லியா ஈர்வலியா என்ன வள்ளி உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு முந்தா நாள் வரைக்கும் அதாவது என் புருஷன் நீ கைவிட்டுட்டான் கல்யாணம் முடிஞ்சு மரணாத்தே 6 மாசத்துல விட்டுட்டு போன மனுஷன் வரல அதனால நான் பிழப்பு தேடி என் வயிற்று பாட்டுக்கு உன் வாசலை தேடி வந்திருக்கோம்னா நீ சோறு தந்தா போதும் நான் சொன்ன வேலை செய்வேன் சாப்பாடு தந்தா போதும் தந்த வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லும் போது கம்சன் தங்கை பூதைக்கு சொல்லவும் அப்பதான் பார்த்தா ஐயோ பாவம் நம்மளை போல பொண்ணு சரி இருமா அப்படின்னு சொல்லி அமர வைத்து அவளை அங்க வேலை பார்க்க சொல்லும் போது கிருஷ்ணன் படுத்திருக்கும் தொட்டில் பக்கத்திலே வந்து கண்ணீரை வடித்து ஏங்கி ஏங்கி அழுவுதா விம்மி விம்மி ஏங்கி அழுகும் போது அம்மா என் பிள்ளைய பார்த்து அழுதுகிட்டு இருக்கியே என்ன நடந்தது அம்மா அம்மா எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது பிறந்ததே எத்தனை பிறந்ததே எத்தனை நாளுமா இருந்தது பிறந்ததே எத்தனை நாள் இருந்தது பிறந்த குழந்தை நேத்து பிறந்த குழந்தை முந்தா நாள் போல அப்படியா அது 3 நாள் இருந்ததம்மா 3 நாள் இருந்ததம்மா முந்தா நாள் இறந்து போச்சு பாலன் செத்த நாள் முதலா பாலாமிர்தம் தான் சுரந்து பக்கமெல்லாம் நோகுதம்மா கண்ணீளத்தில் பால் சுரந்து கண்ணீளத்தில் பால் சுரந்து சரீரமெல்லாம் நோகுதம்மா
குணமா என்று கேட்கவும், சரி, ஐயோ நாமளை போல ஒரு பொண்ணு, பெண் மனசு பெண்ணுக்கு தானே தெரியும். அம்மா ஆமா, அமிர்தம் குடமா, அம்மா அமிர்தம் குடமா என்று சரி, கோபால கிருஷ்ணனை எடுத்து தூக்கி யசோதை கொடுக்கவும் பார்த்தாள் பூதகி. ஆமா, நஞ்சுப்பாலை கொடுத்தாள் நவநீதன் கடவாவளியை ஒழுக விட்டார். சரி, வந்தது நான் யாரு என்று தெரிந்து, ஆமா, நஞ்சுப்பாலை கொடுத்தாள் நவநீதன் கடவாவளியை ஒழுக விட்டார். ஆமையா, நல்ல பாலை கொடுத்தாள். ஆஹா, என்ன இதுதான் சமயம் என்று இழுத்தாள் அவள் உருதமெல்லாம். ஊன் இருக்க உயிரை வாங்கினாரு, ஊன் இருக்க உயிரை எடுத்துட்டாரு. உயிரை எடுத்த உடனே அவ சுய உருவம் ஆன உடனே மகான்கள் சுருவமா இருக்கிறார். சரி, மகான்கள் சுருவம்னா மலையிலே தலையும் சமுத்திரத்துல கடல்ல காலும் மலையில தலையும் வச்சிருக்கான். இப்படி மகான்கள் சுருவமா இருக்கும் போது ஆயர்வாடி மக்கள் எல்லாம் 6 மாத காலமா அருவா கண்ட கொடலையால கண்டன் துண்டமாக வெட்டி செமந்து பார்க்க காலி ஆக்க முடியல, ஆத்தாங்கரையிலே கொண்டு போட்டார்கள். சரி, ஆத்தாங்கரையிலே கொண்டு போட்ட உடனே ஆமா, பூத உடல் கிருஷ்ண பரமாத்மா கையாலே மாண்டதினால சரி, மறுபிறவி கோரையாக முளைத்தாள். ஆமா, மறுபிறவி கோரையாக முளைத்தாள். அதிலே பாயினேவர் கொண்டு வந்து கோரை அறுத்து பாயா செய்யும் போது அது வண்ணப்பாயா மேல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார். ஆமா, 16 நாள பிள்ளையிலேயே பாவி பூதகியை கொண்டவர். சரி, சகடராஜனை கொண்டார், கல்ரராஜனை கொண்டார். ஆமா, கிருஷ்ணன் வளர்ந்துகிட்டு இருக்கிறார். சரி, நாலு ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமா பிரபலமா வளர்ந்து வாரா. 1-2 வயதாச்சு அடையாளம் பிராயமான 3 வயதாச்சு முடியறைக்கு காது குத்து 4 வயதாச்சு நடந்து ஓடி விளையாடுதா 5 நல்ல வயது மாற்று வயது மாற்று வயது மாற்று ஆயமாயன் கோபால கோபால வயது மாற்று ஐந்து வயது தன்னில் அட்டகாசம் செய்து வாரா இளையருட வீதியில இடைஞ்சலது செய்து வாரா. சுவாமிமார்கள் திருவதியிலே கொடுமைகளை செய்து வாரா. பெண்ணைகளை திருடுறதோ திருடுறதோ பல வேடிக்கைகள் செய்கிறதோ சாப்பிட்டாருன்னா வெண்ணெய் சாடிய உடைக்கிறார். ஆமா, மோர குடிக்கிறார்னா ஒரு பானையை உடைக்காரு, மோர் பானையை உடைக்காரு. ஆமா, நெய்யை சாப்பிடுறாருன்னா ஆமா, நெய் பாத்திரத்தை உடைக்காரு. புரிய உடைக்காரு, தயிரை குடிக்காருன்னா தயிர் சரட்டையை உடைக்காரு. 990 கோபிமார்கள், ஆமா, ஒண்ணு சேர்ந்து 1000 கோபிமார்கள். ஆமா, அதுல 1000 கோபிக்கும் தலைவி செங்கமல கோவி. யாரு யாரு? செங்கமலங்கோவி. சரி, 999 கோவிமார்கள் வீட்டிலையும் எண்ணெயை களவாடி உண்டுட்டார். சரி, பார்த்தார் ஒரு வீடு பாக்கி. ஆமா, யாரு வீடு? அதுதான் செங்கமல வீடு. அது நாட்டாம வீடு இல்லையா? செங்கமல வீடு. சரி, அப்பதான் நினைச்சார், என்ன எல்லா வீட்டுலயும் இரவு களவாடிட்டோம், இன்னைக்கு இந்த செங்கமல வீட்டுல பகல் கொள்ள அடிக்கணும். பட்ட பகல்ல 12 மணிக்கு பகல் கொள்ள அடிக்கணும் அப்படின்னு சொல்லி என் பெருமாளுக்கு விளையாட்டு பிள்ளை 2 பேர் உண்டு. பலராம 1, தடிராம 1. பலராம 1, தடிராம 1. 21 இட்லி முழுங்குதாள் நம்ம உடுக்காரு. பார்த்தா எலும்பு மாதிரி இருக்காரு.
21 இட்லி சாப்பிடுற ஆளு. ஆகையினால ஆமையா பலராமனையும் தடிராமனையும் கூட்டி கொண்டு வந்தார். இந்த செங்கமலை வீட்டுல இப்ப செங்கமலம் பார்த்தா 1000 எல்லா வீட்லயும் கிளவு போயிட்டு இருக்கு. நாம கவனமா இல்லைனாக்க நம்ம வீட்டுல களவு போனாலும் போயிடும், போனாலும் போயிடும்னு நினைச்சு காராம்பசுவின் வெண்ண கடைந்து பத்திரமா 7வது மேடையில 8வது உரியில 9ஆம் கலசத்துல பத்திரமா வச்சிருக்கான். 7வது மேடையில 8வது உரியில 9ஆம் கலசத்துல உரியில வெண்ணெய் இருக்கு. கண்ணனுக்கு உறக்க வரமாட்டேங்கிறது. அப்பந்தான் பார்த்தா பலராமனையும் தடிராமனையும் கூட்டி கொண்டு வந்து பார்த்தார். பங்கை உரி ஏன் இருந்தாலும் எட்டும், ஏன் இல்ல. அதனால பலராமனை குனிய சொல்லி பலராமனுக்கு மேல தடிராமனை நிக்க சொல்லி தடிராமன் தலைக்கு மேல ஏறி நின்னுக்கிட்டு உரி கலையத்தை தின்றான். பார்த்தார், உரிய கலையத்தை எடுத்தார். ஆஹா, நம்மளை சுமந்துட்டு இருக்கவே பார்த்துட்டு இருக்கானே. அவரல்லவோ மனுஷன், பலருக்கும் பகிர்ந்து உண்டு கொடுத்து பழக்கப்பட்டவர். ஒத்தையிலே திங்குது. எவனை நான் சாப்பிட நீ 4 சேர்ந்து சாப்பிடு. அதான கேட்டேன். 10 ரூபாய்க்கு மாவு வாங்கிட்டு வந்து 8 தோசையை தின்னு போடுவான். பிள்ளைக்கு 2 தோசை. ராவாளுக்கு எங்க இருக்கும்? நீ எப்படி ஆளு தெரியுமா? சிரட்டையில மருந்து வச்சு தெருவுல போய் நிப்பான், மூட்டுல கயத்தை போட்டு முத்தத்துல வந்து நிப்பான். யாமனா யாரு வாராங்களா, ஆளு வரையில போய் மூட்டுல கயத்தை போட்டா சத்தம் கட்டி வந்து காப்பாத்திருவாங்கல்ல. பாராட்டணும். அதாவது அவள் தர்மம் பண்ணக்கூடிய ஆளு. வீட்டுல தாய் தாப்பனி பட்னியா படுத்து ஊருக்கெல்லாம் தர்மம் கொடுத்தாங்க. குறுந்தெய்வத்தை கொதிக்க வச்சுட்டு குலதெய்வத்தை போய் கும்பிடுறாங்களாம். ஆகையினால பார்த்தார் எம்பெருமா ஒரு உரிக்கலையத்தை தள்ளி விடும் போது பார்த்தால் செங்கமலம். ஆஹா, பூனை எது உருகிட்டு இருக்குன்னு சொல்லி ஓடோடி வந்தா. ஆஹா, இது கிருஷ்ண பரமாத்மா அல்ல, நவநீத கண்ணன் அல்லவா திருடின்று இருக்கிறான். அந்த நாட்டாமை கோனார் மகன் நவநீத கண்ணன் அல்லவா திருடின்று இருக்கிறான்னு சொல்லி உலக கண்ணனை பிரகலாதனை உலகத்தையே ஓர் அடியாக அளந்த வள்ளலை உரல்ல வரிய வரிய கெட்டி வச்சுட்டு உரல்ல வரிய கெட்டி வைத்து விட்டு இரு கண்ணா இரு அப்படின்னு சொல்லி 1000 கோபிமார்களை அழைத்து கொண்டு வந்து அவ அம்மா யசோதைட்ட ஆவலாதி சொல்ல வர்றாங்க. அப்படி வரும்போது பார்த்தார் எம் பெருமாள். மாயவர் மனதில் நினைத்தார், நாம யாரு என்று இவர்களுக்கும் தெரிய வேண்டும், அம்மாவுக்கும் புரிய வேண்டும் என்று சொல்லி எப்படி வருகிறார் தெரியுமா? உரலை விட்டு வெளியில் வாரார், வெளியில் வாரார், உரலை விட்டு வெளியில் வாரார், வெளியில் வாரார், உலகளந்த மாயவர் தாமாய திருவெளியே வார போது, திருவெளியே வார போது சிந்திக்கிறார் என்பேரும், சிந்திக்கிறார் என்பேரும். திருவெளியே வருகிறார். திருவெளியே வார போது அதுக்கு 2 சாட்சி வேணுமே. சாட்சி வருது, அதெல்லாம் அம்மா நம்புவா. சாட்சி வேணும்னு சார்ஜர் வாங்கி சாட்சி வேணும். அப்படி சாட்சி வேணும்னு நினைத்துக்கிட்டு இருக்கும் போது திருவாச திண்ணையில சித்திரமாத்த வெயில்ல புழுக்கத்துக்காக கிழவனும் கிழவியும் தொட்டு தண்ணியில தூங்கிட்டு இருக்காவோ. தாத்தாவும் பாட்டியும். தாத்தாவுக்கு 120 வயசு. தாத்தாவுக்கு 120 வயசு.
119 வயசு. பாட்டி மூத்தவாளா தாத்தா மூத்தவரா? தாத்தா தான் மூத்தவர். சரி. பாட்டி 6 மாசத்துக்கு இளமை. 6 மாசம். அந்த காலத்துல ஆமா. மாப்பிளைய விட பொண்ணுக்கு ஒரு 6 மாசமாவது இளமையா இருந்தா தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதான் உண்மையிலே நல்ல பழக்கம். அதுதான் அந்த காலத்துல வயசு கணக்கு. ஆமா. இந்த காலத்துல வரதட்சணை கணக்கு. நம்ம அப்படியெல்லாம் கெட்ட போயிட்டா அந்த காலத்துல பின்னால தூங்கி முன்னாடி எந்திரிச்சிருக்கா. காலையில எழுந்திருச்சு கணவனுடைய காலத்தை விட்டு வணங்கி அதுதான் பின்தூங்கி முன்னெழுவாள் பத்தினேன்னா. அதானே கேட்டேன். அதானே கேட்டேன். ஏப்பா பின்தூங்கி முன்னெழுவாள் பத்தினா அப்படி இல்ல. அதாவது பின் தூங்குனானா தன்னுடைய கணவனும் குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு சௌகரியங்களை கொடுத்து அவர்களை பாயெல்லாம் விரிச்சு தூங்க வைத்து விட்டு பாக்கி வேலைகள் கிடந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு இந்த அம்மா போய் தூங்குவாளாம். அப்படி போய் வேற இவரெல்லாம் தூங்குனதுக்கு பிறகு அவ போய் தூங்குறதுனாலதான் பின் தூங்கி. முன் எழுவாள் பத்தினா தன் கணவர் எந்திக்கும் முன்னால அந்த பெண்ணானவ பெண்ணா பிறந்தவா கரண உதயமாகும் முன்னால ஆதித்யம் முழிக்கும் முன்னால காகம் பறக்கும் முன்னால கருங்குருவில் ஆந்து முன்னால சரி எழுந்தரித்து வாச தெளிச்சு கோலம் போடுவா. மா கோலம் போட்டு தன்னுடைய கணவன் மிதிச்சா அந்த கோலத்துல மிதிச்சு அவர் பாதம் படணும்னு நினைப்பான். அப்படி உள்ள தாய்மார்கள் அதான் சொல்லியிருக்காங்க அந்த காலத்திலேயே. காலையில எழுந்திடுவாள் மா கோலம் போட்டிடுவான். காலையில எழுந்திடுவா மா கோலம் போட்டிடுவான். நாட்டுக்கேத்த நங்க அவ பேரு நல்ல நாட்டுக்கேத்த நங்க பேரு நல்ல தங்க. கணவன் செய்த குற்றங்களை கணப்பொழுதில் மறந்திடுவான். கணவன் செய்த குற்றங்களை கணப்பொழுதில் மறந்திடுவான். உத்தமி பொண்ணு அவ பத்தினி. உத்தமி பொண்ணு அவ பத்தினி கண்ணு. இதுதாயா பின்தூங்கி முன்னெழுவாள் பத்தினிங்கிற வார்த்தை. எப்பவுமே இருக்க பாரு பெட்காப்பி. இப்ப போவையில அங்கிட்டு ஒரு மிதி, இங்கிட்டு போவையில ஒரு மிதி. ஆகையினால பார்த்தாள் இந்த யசோதையானவா அவள் வாச தெளிச்சு இந்த யசோதையானவா அவளுடைய அரண்மனையில இருக்கக்கூடிய நேரத்தில் ஆயர்பாடி யசோதை வீட்டுல வந்து நம்ம கிருஷ்ண பரமாத்மா தூங்க போனோம். அப்படி தூங்குவதற்கு முன்னால ஆகையினால அப்பதான் பார்த்தா ஆஹா தெருவாச திண்ணையில புழுக்கத்துக்காக தூங்கிக்கிட்டு இருக்க தாத்தாவும் பாட்டியும். அது எப்படியா இருக்கும்? தாத்தா தலை கிழக்கையும் பாட்டி தலை மேக்க இருந்தா எப்படி தலை மண்டை பக்கத்துல இருக்கும்? பாவி மன்னா. தாத்தாவும் பாட்டியும் தாத்தாவுக்கு தாடி முடி ஒரு மலம். சரி பாட்டிக்கு ஒரு பாகம் தலைமுடி ஒரு பாகம். சொந்த முடி ஒட்டு முடி கிடையாது. தாத்தா தாடி முடியில 2 முடியும் எடுத்து முடிஞ்சு தாத்தா தாடி முடியில 2 முடியும் பாட்டி தலைமுடியில 2 முடியும் எடுத்து முடிஞ்சிட்டு முடிச்சு போட்டுட்டு அவர் இது எழுந்தரிக்கணும் சாட்சி வேணும்னு சொல்லுறதுக்காக ஓ கள்ளனோ கள்ள கள்ளனோ கள்ளமனா தட்ட புட்டான்னு எழுந்தரிக்க தாத்தா தாடி முடி பாட்டி தலைமுடியை பிடிச்சி இழுக்கு.
தள்ளாடி எழுந்தரித்தார் எழுந்தரித்தார் தாடி மூடி இழுக்குதையா இழுக்குதையா தாத்தா தாடி மூடி இழுக்குதையா 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 எழுந்தரித்தா தாத்தா இந்த கிழவனோட இடமதில இந்த கிழவி அவள் அது சொல்வாய் போற நாளையில அங்க பாட்டி நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா வரணும்ல. மாயாண்டியும் பேச்சியும் மறக்க முடியாதுல. மறக்க ஐயா உம்மனா மறக்க முடியல, மறந்தாலும் என்னால இருக்க முடியல. மகாராஜா உம்மனா மறக்க முடியல, மறந்தாலும் என்னால இருக்க முடியல. இந்த சிறப்பான வேளையில பாடு நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று பரிசளித்த தாய் குலத்தின் தங்கம் மாதர்குல மாணிக்கம் சத்தியுடைய அவதாரம் சங்சன்மா நகரத்தை சேர்ந்த சந்திரா அவருடைய தங்கத்திற்கு அரத்தினால நாம எங்க ஜங்ஷன் பக்கத்துல போன 3வது வெள்ளி அங்க வில்லுக்கு போயிருந்தோம். ஆமா சரி, அங்கேயும் அவள் வந்துகிட்டு இருந்தாவோ. இந்த ஆலயத்துக்கு நம்ம எப்ப வந்தாலும் நமக்கு அன்பு பாராட்டுவது அன்பு அவ பரிசாத்தாரு ஆதரவு பண்ணுவது பழக்க வழக்கம். ஆமா ஆமா, சந்திராமாள் அவருடைய தங்கத்திற்கு அரத்தினால நம்ம புள்ள வந்திருக்காரு பாட. ஆகையினால நமக்கு பரிசளிக்க வேண்டும் என்று சரி 51 ரூபாய் 51 லட்சங்களாகவே அன்பு பாராட்டி உள்ளார்கள். அதுக்கு அப்புறமாக அன்பிற்கும் பாசத்திற்குரிய என் மேல் பாசம் கொண்ட அருமை பாட்டி சொன்ன பாத்தியலா, தாத்தாவுக்கு 100 வயசு, பாட்டிக்கு 99 வயசுன்னு. அப்படி வயசு இருந்தாலும் எங்க ஐயாவை பார்க்காம அவளால இருக்க முடியல. நம்மளும் 5 வருஷமா வந்துகிட்டு இருக்கோம், பாட்டியும் சரி வந்துகிட்டு இருக்காவோ. கடைசி மாசம் கடைசி செவ்வாய்க்கிழமை படுக்க பூசைக்கு நம்ம வில்லுக்கு வந்தாலும் பாட்டி வந்துருவாவோ. சரி கல்லிடைமாங்குறிச்சி நகரத்தை சேர்ந்த வசந்தா அவருடைய தங்கத்திற்கு அரத்தினால நமக்கு லட்சாதி லட்சம் முன்களை அன்பு பாராட்டியுள்ளார் அல்லவா. அண்ணார்களுடைய குடும்பம் குலகோத்திரம் அளிச்சனங்கள் அல்ல. எங்கள் அப்பன ஆறுமுக மங்கலம் ஐகோர்ட் மகாராஜா எங்க பெரிய முதலாளி என் குச்சி விட்டு பாப்பாத்தி குறி சொல்லும் மரக்காரி வேம்படி ஆட்சி விளையாடும் சின்னத்துறை சின்ன முதலாளி அருளால நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் உயர்ந்த பண்பும் திரேக பீடமும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு என்ன விதமாக வாழும் என்று கேட்டா வாழ வேண்டும் சாமி, வளர வேண்டும் சுடல ஈசனோட அருளா. ஒன்று 10 100 உயர வேணும் மதி கையிலே போல செய்யும் தொழிலெல்லாம் விருத்தியாடி சிறப்பு பெற்று வாழ வேணும். இருக்கும் போது எம்பெருமாள் மாயவர்தான் ஆயர்வாடிய
பட்டணத்தில் அசோதையா அரண்மனையில் அசந்து மெல்ல உறங்குவாரா அசோதையா அசந்து மெல்ல ஆயர்வாடி பட்டணத்திலே யசோதையாள அரண்மனையில வந்து யாருக்கும் தெரியாம சப்பர மஞ்ச கட்டில பஞ்சன மெத்தையில படுத்திருக்கிறார் கோபால கண்ணன். சரி, அப்படி கண்ண பரமாத்மா படுத்திருக்கும் போது 1000 கோபிமார்களும் வந்து ஏ அம்மா யசோதா, ஏ அம்மா, ஏ தாயி, இங்க வா என்று சொல்லி 1000 கோபிமார்களும் ஏ அம்மா யசோதா, கிருஷ்ணன் எங்கை அம்மா, கோபால கிருஷ்ணன் எங்கை அம்மா, கிருஷ்ணன் எங்கை அம்மா, கிருஷ்ணன் எங்கை அம்மா, கோபால கிருஷ்ணன் எங்கை அம்மா, எதற்கு தேடுகின்றீர் என் மகனை, எதற்கு தேடுகின்றீர், எதற்கு தேடுகின்றீர் என் மகனை, எதற்கு தேடுகின்றீர், எதற்கு தேடுகின்றீர், ஏ அம்மா அம்மா யசோதையே, அருமா மகன் கிருஷ்ணனை தான் பார்க்கறாங்க வந்தோம் அம்மா. அப்படியா, என் மகனை பார்க்க வந்தீங்களா? என் மகனானதர் கோபால கிருஷ்ணன் தான், கோபால கிருஷ்ணன் ஏழடுக்கு நல்ல மாளிகை தண்ணில, சப்பர மஞ்சத்தில கோபாலன் சயனம் செய்யுகின்றார், பஞ்சன மெத்தையில கோபாலம் படுத்துறங்குகிறார், சயனம் செய்கிறார், கிருஷ்ணனை ஒரு வரிய குரல்ல கெட்டி வச்சுட்டு வந்தோமே, எம்மவன் தூங்குறான் எம்மவன் தூங்குறான்னு சொன்னதால ஒரு காலமும் பொய் சொல்ல மாட்டாளே யசோதை அம்மா. வாங்கடி போய் பார்ப்போம் என்று 10000 நல்ல கோபிமார்களும் 10000 நல்ல கோபிமார்களும் பகவான் அவனிதன் கிருஷ்ணனை பார்க்கவே சப்பர மஞ்சத்தில கோபாலன் சயனம் செய்யுகின்றார், பஞ்சன மெத்தையில கோபாலன் படுத்துறங்குகிறார், சயனம் செய்யுகின்றார், பார்த்தாரே கோபிமார்கள் பதறித்தானே போனார்கள். இவன் கிருஷ்ணனா அவன் கிருஷ்ணனா, குரல்ல வரிய கெட்டி வச்சுட்டு வந்தோமே, அப்புறம் மஞ்சத்திலே வந்து தொங்குகிறானே, இவன் பிள்ளையா தெரியல. அசோதைக்கு பிள்ளையாக ஹரிராமன் பிறந்திருக்கான், நந்தனருக்கு பிள்ளையாக நவநீதம் பிறந்திருக்கான். பூதகிய கொல்ல வேண்டி பூலோகத்தை ஆள வேண்டி, உலகத்தை ஆள வேண்டி, அந்தனாருக்கு யசோதைக்கு பிள்ளையாக ஹரிராமன் பிறந்திருக்கின்றார், நந்தனாருக்கு பிள்ளையாக நவநீதன் பிறந்திருக்கிறான். பூதகிய கொல்ல வேண்டி பூலோகத்தை ஆள வேண்டி, இவனுடைய லீலைகளை எல்லோரும் சொல்வோம் வாங்க என்று சொல்லி
அம்மா யசோதா, ஏ அம்மா யசோத, உன் பிள்ளைய 5 வயசு புள்ளன்னு நினைச்சிராதடி அம்மா. சாமானியமா நினைக்கிறதடி. உன் பிள்ளை வார வரத்து ஏ அப்ப எவரா வருத? 4 பேர்கள் கேட்க சொல்ல நாணமா இருக்குதடி. நாணமா இருக்குதடி. சுருக்கமா சொல்லிட்டேன். ஆமா. வெண்ணைய சாப்பிடுதாமனா வெண்ணை சாடிய உடைக்கான். சாடி வச்சுக்கலாம்ல. அது ஒரே அற. நெய்ய சாப்பிடுதாமனா நெய் சாடிய உடைக்கான். ஒரே உடை. இப்படி பண்றானே உன் பிள்ளை, ஆமையா. இப்படி பண்றானே உன் பிள்ளை. ஆமண்ணே. 1000 கோபிமார்களும் 1000 கோபிமார்களும் ஆமா இப்படி பண்றானே உன் பிள்ளைன்னு சொல்லவோ பார்த்தா யசோதம்மா, அம்மா நான் ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு, ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு நான் கருவேப்பிலை குத்து மாதிரி வச்சிருக்கேன். இப்படி பேசியல நீங்க நன்னா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி 1000 கோபிமாரிடத்துல யசோதை சொல்லவும் 1000 கோபிமாரன் சொல்லதா உன் புள்ள வார வரத்தை நீயே கூப்பிட்டு கேளு கேளு அப்படின்னு சொல்லவும் ஆமா யசோதை இப்படி அழைக்காதரியம்மா, என்ன என் மகனை கோவாங்காலா எழுந்திருந்து வா மகனே, கோபிமார்கள் தெருவாதிலை கொடுமைகளும் கூடாதேடோ, ஆயரோட மனைதனிலே அட்டகாசம் கூடாதேடா, பெண்ணைகளை திருடியதுண்டா, மகன விருப்பமுடன் கூறடவா, மகனே கோபிமார்கள் தெருவிலே கொடுமைகள் கூடாது, ஆயரோட மனிதனிலே அட்டகாசம் ஆகாதடா, இடையரோட மனிதனில இடைஞ்சல் பண்ண கூடாதடா, வெண்ணைய திருடினது உண்டா அப்படின்னு சொல்லவோ சரி அப்ப நாம் பார்த்தார் எம்பெருமாள், ஆமையா அம்மா நம்பாரே நம்பாரே நம்பாதே நம்பாதே இந்த கோபிமாரே நம்பாதே 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 கோபிமார்களை நம்பாத அப்படின்னு சொல்லி என்ன சொல்றா தெரியுமா, என்னையா பொல்லாத கோபிமாரம்மா அவ இல்லாத வார்த்தைகளை சொல்லுறாள் அம்மா, சொல்லுறாளம்மா, நல்லவனை இங்கு இல்லையா, இவர்கள் நாற்றம் உள்ள வெண்ணெய் தேடி உண்ண போறேனோ, நான் உண்ண போறேனோ, தங்கைக்கு நீ வெண்ணெய் போறாதா, இவர்கள் வீட்டில் உள்ள நாற்றம் உள்ள வெண்ணெய் தேடி உண்ண போறேனோ, நான் உண்ண போறேனோ, நம்பாதே நம்பாதே இந்த கோபிமார்களை நம்பாத. அம்மா நம்ம வீட்டுல இல்லாத வெண்ணையா மோரா பாலா தயிரா அவர்கள் வீட்டுல போய் நான் சாப்பிட போறேன். அவ
அவங்க வீட்டுல கறக்கும் பஸ் இருக்கு, நம்ம வீட்டுல சொரக்கும் பஸ் இருக்கு. 1000 பஸ் நிக்க வர ஒரு மாட்டு வீட்டுல அப்படி நான் போய் கலவாங்க போறேன். அம்மா அவங்க வீட்டுல பால் கறந்துதான் வெண்ணெய பார்க்கணும், நம்ம வீட்டுல அடிக்க மாட அப்படி இல்ல, சொரக்கும் பஸ். அது கறக்கும் பஸ்னா என்ன, சொரக்கும் பஸ்னா என்ன? இது என்னப்பா கறக்கும் பஸ்னா என்ன, சுரக்கும் பஸ்னா என்னன்னா, கறக்கும் பஸ்னா பால் கறந்துதான் பாலை பார்க்கணும், சுரக்கும் பஸ்னா அப்படி இல்ல. பால் சுரக்கும் பஸ்னா பால் சுரக்க போறதுன்னு, பால் சுரக்க போறதுன்னா அம்மானு கூப்பிடும். அப்போ அந்த யசோதம்மா புரிஞ்சுக்கிடுவா, ஓ பால் சுரக்க போறது, பால் சுரக்க போறது அப்படின்னு தெரிஞ்சு பால் குடத்தை தூக்கி அந்த மடுவுக்கு பக்கத்துல வச்சிருவா. வச்சுட்டு இந்த அம்மா தயிர் கடைய வந்துருவா. அது பால் சுரந்த உடனே மானு கூப்பிடும், அப்ப எடுத்து கொண்டு வச்சிருவா. இப்படி இருக்கக்கூடிய பசு நம்ம வீட்டுல உள்ள வெண்ணெய விடையாம நான் அவ வீட்டுல போய் நாற்றம் உள்ள வெண்ணெய போய் உண்ண போறேன் சரி அப்படின்னு சொல்லி நம்பாதே அம்மா என்ன சொன்னா தெரியுமா, நான் அந்த வழியா வந்தேம்மா, 1000 கோபிமாரி என்னைய பார்த்து என்ன சொன்னா தெரியுமா, கண்ணா இங்க வாண்ணா, நான் போனேன். இந்த 1000 பேர் என்னைய பார்த்து சரி கண்ணா என்னைய கட்டிக்கிறியா கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்காமா, 1000 பேர் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கறாமா. சரி அப்பா நீ இருக்க அழகு, சின்ன பையனை பார்த்து ஆமா அப்படி போய் வரல கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஆமையா அவர் சொல்லிக்கிட்டு போது கிழவனும் கிழவியும் தள்ளாடி தள்ளாடி வாராவோ. ஆமா யாரு முன்ன வாரா யாரு பின்ன வாரா, யாரு வர்றா, கிழவி முன்ன வாரா கிழவர் பின்னால வராரு. பின்னாடி வராங்க. கிழவிக்கு தலை எப்படி ஆடும், கிழவருக்கு எப்படி ஆடும், ஓ வயசாயிட்டா கிழவருக்கு இப்படி வேணும்னு ஆடும், கிழவி வேண்டாம் வேண்டாம்னு ஆடும். ஆகையினால கிழவியும் கிழவனும் யசோதை வீட்டுக்கு வந்ததும் அம்மா உன் பிள்ளை இப்படி பண்றான்னு சொன்ன உடனே இனி உங்க இடம் தெருவுக்கே வரமாட்டா என் பிள்ளை அப்படின்னு சொல்லி 1000 கோபிமார்களையும் அனுப்பிவிட்டு யசோதை அம்மா தன் மகனை அம்மா ஏ கண்ணா நீ இருந்ததெல்லாம் போதுண்டா, வாடா வந்து 1000 குருகுலத்துல போய் நீ சேர்த்து குருகுலத்துல போய் பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்த்தா. குருகுலத்துல கோடி வேஷ்டி குரு தட்சணையெல்லாம் வைத்து குருகுலத்துல சேர்க்கும் போது குருவான வாத்தியார் சொல்லுகிறார், என்ன கண்ணா இங்க வாண்ணா, வா நான் சொல்ற மாதிரி சொல்லணும் அப்படி என்று. ஆமா ஹரி சிற்றரி அறிவோம் நன்றாக, ஹரி சிற்றரி அறிவோம் நன்றாக, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலையும் தொழுவது சாலமும் நன்று, குரு வாழ்க குருவே துணைன்னா. சரி அப்பதான் பார்த்தாரு கிருஷ்ண பரமாத்மா. வாத்தியார் அவர்களே, என்னையா சார்வார் அவர்களே, என்னையா நீங்க சொல்வது தவறு தவறு. ஹரி சிற்றரி அறிவோம் நன்றாக, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலமும் நன்று, குரு வாழ்க குழந்தைகள் வாழ்க குருவே துணைன்னா. குழந்தைகள் ஸ்கூல் இல்லைன்னா அங்க வாத்தியாருக்கு என்ன வேலை இருக்கு, பிள்ளைய பள்ளிக்கூடம் போனா தான் வாத்தியாருக்கு வேலை. ஆமா குழந்தைகள் வாழ்க குருவே துணைன்னா. சரி அப்பதான் சொல்லுகிறார் எம்பெருமாள், ஹரி என்று சொன்னீரே சார்வாள் அவர்களே, சரி ஹரி என்று சொல்ல சொன்ன வாத்தியாரே வாத்தியாரே, ஹரிக்கு அறுத்தம் சொல்லும் ஐயே, ஹரிக்கு அறுத்தம் சொல்லுயா, ஹரிக்கு அறுத்தம் சொல்லும் ஐயா, ஹரிக்கு அறுத்தம் சொல்லும் ஐயா. உனக்கு பதில் சொல்ல தெரியல, பலகாரத்தை தாருமையோ,
வாத்தியார். சரி கண்ணா, என்ன உனக்கு வாத்தியார் இந்த உலகத்திலேயே கிடையாது. தெரியாதப்பா. கண்ணா, உனக்கு வாத்தியாரு இந்த உலகத்திலேயே கிடையாது 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 அப்படின்னு சொல்லி கோடி வேஷ்டி குருதட்சணை பண்ட பலகாரத்தை எல்லாம் கொடுத்து சரி அனுப்பி வைக்கிறார். யசோதம்மா முன்னவாரா, ஆமா யசோதம்மா முன்னவாரா. சரி கிருஷ்ண பரமாத்மா பின்னாலே வந்தா. பின்னாடி வர்றாரு. பலராமன் பார்த்தா, அம்மா எம்மா உங்க பிள்ளை உங்க பின்னாலே வந்துட்டு இருக்கான். சரி அப்ப பார்த்தா, ஆமா எடா ஏ கண்ணா, கண்ணா அங்க என்னடா லைலைகள் பண்ணுன சரி அப்படின்னு ஒரு பெரம்பெடுத்து ஒரு அடி அடி ஒரு அடி அடிச்ச உடனே நம்ம அம்மா அடிச்சிட்டான்னு சொல்லி ஆமா மண்ணை வாரி தின்னு அப்படி வாய் கைமா அள்ளி தின்னு இருக்கிறான். சரி அப்போதான் பார்த்தா, ஆமா எம்மா ஏ உங்க புள்ள மண்ணை தின்றான்னு சொன்ன உடனே சரி ஓடோடி வந்தா. ஆமா வாயை காட்டினார். 14 புவனங்களும் தெரிந்தது. ஆமா அம்மா யசோதையும் தெரிந்தால், கிருஷ்ண பரமாத்மாவும் தெரிந்தார். சரி உடனே கண்டதெல்லாம் கனவாக போக கடவா என்று சொல்லி உடனே ஆமா பார்த்தார். எப்பா சரி குருகுலத்திலையும் இருக்க மாட்டேங்கிற, ஆ படிக்கவும் போக மாட்டேங்கிற, சரி இங்கேயும் ஆயர்பாடிலையும் சேட்டைகள் பண்ற, ஆமா அதனால என்னய்யா நம்மகிட்ட ஆடு மாடு ரொம்ப நிக்கிறது. அதனால இந்த ஆடு மாடையாவது போய் மேய்ச்சிட்டு வாடான்னா. சரி அப்பதான் பார்த்தார் எம்பெருமாள். ஆமா எப்போதான் சொல்வாய் என்று, எப்போதான் சொல்வாய் என்று எதிர்பார்த்திருந்தேன் அம்மா. சொந்த தொழிலை மறந்தோமானா சோறு ஒன்றும் கிடையாது. தொழிலை மறந்தோமானா தலையளவு பஞ்சம். தலையளவு பஞ்சம். அச்சுதந்தான் கோபால ஆயர் போல வடிவம் கொண்டு பட்டத்தாறு நெஞ்சு கட்டிய காலில் கொம்பு செருப்பு மாட்டி குழலும் கையில எடுத்து கட்டும் தும்பு எடுத்து கனவாளி கை பிடித்து ஆடு மாடை பத்தி கொண்டு, ஆடு மாடை பத்தி கொண்டு அச்சுதந்தா வாராரே. ஆடு மாடவத்தி கொண்டு ஆடு மாடவத்தி அச்சுதம் ஆடு மாடுகளை பற்றி கொண்டு வருகிறார் ஆயன் மாயன் கோபால கண்ணன். ஆமா ஆயர்வாடிக்கு மேற்கே யமுனையாற்ற நதிக்கரை ஓரமாக வருகிற போது அப்பதான் நினைத்தார் எம்பெருமாள். சரி ஆஹா, என்ன இதெல்லாம் ஒரே பாலைவனமா தானே இருந்தது. இதுக்கு முன்னால சோலைவனமா இருக்கதா? இப்போ ஒரே பாலைவனமா இருந்தது. ஆமா இப்போ ஒரே சோலைவனமா இருக்கு. சரி அது செவரில் ஆமா என்ன அது செவ்வழி புஷ்பமா முளைத்திருக்கிறது. சுவரலினா நம்ம அத்தான் சிவனாருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஒருவேளை அத்தான் தான் இங்க அதலிக்குள்ள இருந்தாலே இருப்பாரோ என்று. ஓ அத்தானே அத்தான், 3 மணிக்கு ஓ அத்தானே அத்தான் என்றோ அதலை முட்டை பார்த்து ஆயக்கண்ணன் அழைக்கும் போது ஆமைய ஆண்டவன் சிவபெருமான் ஆமா சண்டாள அரக்கன் தான் வந்துட்டான். சரி நம்மள அத்தாமரை சொல்லி அழைக்கிறான் என்றோ ஆடாமல் அசையாமல் ஆமையா அதலிக்குள்ளே இருக்கின்றார். சரி அப்பதான் பார்த்தார் எம்பெருமாள். ஆமா நம்ம அத்தானுக்கு லீலைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும் பிடிக்கும் ஆடல் பாடல்லாம் ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். அதனால அவருடைய ஆடல் பாடலை சொல்லி அழைக்க வேண்டும் என்று சரி ஆடு மாடுகளை எப்படி ஆட செய்கிறார் தெரியுமா? ஆமையா ஆடாய் பசுவே விளையாடாய் பசுவே, ஏ பசுவே 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 கடவுளை காணும் என்ற
பசுவே அத்தான் சிவனாரை காணும் என்று தேடாய் பசு பசுவே 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 அந்த கண்ணனுடன் பாட்டை கேட்டு பசுக்களெல்லாம் கால் தூக்கி திருநடனாடிடும் சீங்குழலின் சத்தம் கேட்டு பசுக்களெல்லாம் செவி தூக்கி திருநடனம் அங்க செவி தூக்கி திருநடனம் பசுவே பசுவே ஆடு மாடுகளெல்லாம் ஆடச் செய்தும் அத்தான் பகவான் அதிலேயே விட்டு வரவில்லை அவருடைய திரு லீலைகளை சொல்ல வேண்டும் என்று எப்படி சொல்லி அழைக்கிறார் தெரியுமா எப்படி என்ன அன்று வெண்ணை அம்பலத்தில் ஆடி நின்றவா அன்று வெள்ளி அம்பலத்தில் ஆடி நின்றவா ஆடி நின்றவா அரக்கனுக்கு வரம் கொடுத்து அரளில் ஒளிந்தவா அரக்கனுக்கு வரம் கொடுத்து அரளில் ஒளிந்தவா அரளில் ஒளிந்தவா கன்றுமானை கரத்தில் ஏந்தி கையிலே ஆண்டவா கையிலே ஆண்டவா கண்ணன் பாட்டு காதில் கேட்டு அண்ணலாடவா கண்ணன் பாட்டு காதில் கேட்டு அண்ணலாடவா கண்ணன் பாட்டு காதில் கேட்டு கண்ணன் பாட்டு காதில் கேட்டு ஜயா தித்தி மிதன திமிதி மிதன சிவனும் மாடவே சிவனிருக்கும் அரளி கொப்பு சேர்ந்து மாடவே மத்த கோப்பு ஆடிடாமல் ஒத்தை கோப்பது ஒற்றை கோப்பது தத்தரிக்கிட தருகிணத்தோ தாளம் போடவே தத்தரிக்கிட தருகிணத்தோ தாளம் போடவே ஒத்த கொப்பவே ஒத்த கொப்பவே தரிகிட தாளம் போடவே அடே ஆடுங்கொப்பை மாயங்கண்டு உற்று பார்த்திட அரணை கண்டு மாயன்களே அனவே கூறி அரணை கண்டு மாயன்களே ஒத்து பார்த்திட அரணை கண்டு மாய வந்து கேளு மதுரையில மஞ்சு வந்தது மானம் இல்லையோ பாண்டியங்கையால் அடிகள் பட்டது பாண்டியங்கையால் அடிகள் பட்டது வந்தது மானம் இல்லையா பெரம்பாலை அடிகள் பட்டது ரோசம் இல்லையா இத்திரைக்கும் காலம் மட்டும் இதுவே தொல்லையோ இதுவே தொல்லையோ இறந்த மாண்டை ஓட்டில் உண்டது இழப்போம் இறந்த மாண்டை ஓட்டில் உண்டது காலமுக்கு இதுவே தொல்லையா
உண்டது அப்பம் பார்த்துட்டாரே சிவபெருமா நம்மளோட மகிமைகளே பிட்டுக்கு மண் சுமந்தது பெரம்பாலை அடிகள் பெட்டது எல்லாம் நம்ம மைத்தனம் கோபாலனுக்கு தான் தெரியும் இந்த கண்ணனுக்கு தான் தெரியும் அந்த அரக்கனுக்கெல்லாம் அப்ப பிறந்திருக்க மாட்டான் அதனால ஓ மாயவா மைத்துனா கோபாலு நீரு ரொம்ப யோக்கியமாவே உம்ம குட்டுகளை சொன்னோம்னா உள்ளும் புறாவும் தண்ணி குடி